நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தலைவணங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சௌக்கியமான மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வீடு, வாகனம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்களும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். முக்கியமாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் திருமண முயற்சிகள் கைகூடும் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவை எடுப்பீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை படிப்பதற்கான சூழல் வீட்டில் மிகவும் வசதியாக அமையும். உங்கள் படிப்பிற்கு தாயாரின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் பெரும் பலமாக இருக்கும். குருவின் பலத்தால் கடினமான பாடங்களையும் ஒருமுறை படித்தாலே நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். கல்வி மட்டுமின்றி இசை, ஓவியம் போன்ற கூடுதல் கலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் நேர்மையான நடத்தையால் ஆசிரியர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள். நேரத்தை கடைபிடிப்பதில் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். ஆண்டு தேர்வுகளில் திட்டமிட்டு படித்து மிக சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியுண்டு. கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வருவீர்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். வங்கி, கல்வித்துறை அல்லது மேலாண்மை துறையில் நல்ல வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் கனிவான பேச்சும் நேர்மறையான அணுகுமுறையும் அதிகாரிகளை எளிதில் கவரும். ஆசிரியர் பயிற்சி அல்லது சட்ட படிப்புகளில் சேர விரும்புபவர்களுக்கு சாதகமான காலம். திருமண முயற்சிகள் கைகூடும் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சினைகள் தீரும். நல்ல காலம் பிறந்துவிட்டது என்ற நம்பிக்கை உங்கள் செயல்களில் வேகத்தை கொடுக்கும். மேல் படிப்பிற்காக எதிர்பார்த்த நிதியுதவி அல்லது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பழைய நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல கெரியர் வாய்ப்பு கதவை தட்டும். உங்கள் துறை சார்ந்த புதிய மென்பொருட்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7இல் குரு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்கவோ வேலை பார்க்கவோ விசா எளிதில் கிடைக்கும். நீண்ட நாள் தேடலுக்குப் பிறகு ஒரு நிலையான வாழ்வாதாரம் அமையும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் கடந்த காலத்தை விட லாபம் சீராக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த சந்தேகங்கள் நீங்கி புதிய முதலீடுகளை செய்வீர்கள். சிக்கலான பணிகளையும் மிக எளிதாக கையாண்டு குறித்த காலத்தில் முடிப்பீர்கள். உங்கள் துறையில் உங்கள் நேர்மைக்காக நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். தொழிலை பெருக்க புதிய நிலம் அல்லது கட்டிடம் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி தரும். ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் போனஸ் தொகை கைக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய வாகனங்கள் அல்லது நவீன கருவிகள் வாங்குவீர்கள். உத்தியோக நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை திறம்பட முறியடிப்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை 1. சொத்து சேர்க்கை. புதிய வீடு கட்டுதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற சுப நிகழ்வுகள் தடையின்றி நடக்கும். 2. தாயார் ஆரோக்கியம். தாயாரின் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் தெரியும். 3. குடும்ப மகிழ்ச்சி. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து குடும்பத்தில் அமைதி நிலவும். 4. பிள்ளைகளின் வெற்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அல்லது திருமணம் அமைய வாய்ப்புண்டு. 5. பொருளாதார மேன்மை. சேமிப்புகள் கணிசமாக உயரும். புதிய முதலீடுகளை செய்யத் தொடங்குவீர்கள். 6. சமூக மரியாதை. ஊர் பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். 7. ஆரோக்கியம். இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சீரான முன்னேற்றம் இருக்கும். 8. வாகன யோகம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய நவீன வாகனம் வாங்குவீர்கள். 9. கடனில்லா வாழ்வு. நீண்ட கால கடன்களை திருப்பி செலுத்த புதிய வருமான வழிகள் பிறக்கும். 10. ஆன்மீகம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள். பழைய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் மூலம் நிலையான வருமானம் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள்.
முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நடைபயிற்சியால் ஆரோக்கியம் மேம்படும். பேர குழந்தைகளின் வருகை மற்றும் சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். குரு பகவானுக்கு அல்லது தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமையன்று ஏழைகளுக்கு கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை வழங்குங்கள். பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது மகா புண்ணியத்தை தரும். தினமும் காலையில் உங்கள் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். வீட்டில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது செல்வத்தை பெருக்கும்.